ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்டிஸ் அவனோட லவ் அண்ட் மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அண்டு ஒரு சில பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் பேர் மட்டும் மனசில் மட்டுமே இடம் பிடிச்ச இந்த ஒரு எஃப்எஃப்ஐ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் போட போகிறேன். அண்ட் இது வந்து எத்தனாவது பாட்டுன்னு கூட நான் மறந்து போயிட்டேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் நான் அதை வச்சு ஓட்டியிருக்கேன். செகண்ட் இயர் ஆனிவர்சரி வரைக்குமே சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இது. ஆனால் இது இன்னும் நான் முடித்த பாடுன்னு இல்லை. ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ நிறைய பேர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இதில் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதே ஒன் ஷாட் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதில் கேட்பேன். அப்படி இல்லைன்னா மேரிம சிட்டி மாமா இதில் நான் ஹோலாக எல்லாருக்குமே வந்துட்டு பர்த்டே எது சொல்லி வச்சுருப்பேன். ஓகேப்பா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் எதோடு முடிச்சிருப்போம்னா, ஜிமனுக்கு எல்லாருமே கொரியாவிலேருந்து வந்திருப்பீங்க. ஸோ ஜியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜியா வந்து நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே எங்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ மின்னியா கிட்ட கேட்கும்போது நான்லாம் யாரையும் லவ் பண்ணல, மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் வரும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே ரூமில் போய் கேட்கும்போது நிஜமாவே நீ யாரையும் லவ் பண்ணது இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிஜமாவே கிடையாது, உன்னை பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஃபீல் வரும், ஒரு ஷை ஃபீல் வரும், லவ் ஃபீல் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது, அது எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகேக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை தப்பாக சொல்லிட்டோம்னு யோசிச்சுட்ருப்பீங்க. தென் வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கான வேலை இருக்கும்போது வியா வந்து உங்களை பூ கூட வந்துட்டு கிச்சன் மேலே இருக்கிற பரன்லேருந்து எடுக்க சொல்லியிருப்பா. ஸோ வியா போயிட்டு ஃப்ரையா வந்து இருந்திருப்பா. ஸோ ஃப்ரையா உங்கள் மேலே வந்து பூ கொட்டினால ஃப்ரையா தட்டி விட்டுட்டு உங்கள் ஷோல்டரில் ஏதோ ஒன்று நோட் பண்ணியிருப்பா. ஸோ தட் இந்த லெட்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடகடன்னு சொல்லிட்டனும். ஓகே தான் தானே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரையா வந்து உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை வச்சிட்ருக்கா. ஒன்றும் இல்லை ஃப்ரையா கையிடு. ஏய் என்னது அது ஒயன்? அது அது ஒன்றும் இல்லடி, அது அது என்னோடய ஸ்ட்ராப் அவ்வளோதான். எந்த ஒரு ஸ்ட்ராப் இவ்வளோ மொத்தமாக இருக்குது? ஒயன் என்னது இது? மறைக்காமல் என்கிட்ட காட்டிடு. ஒன்றும் இல்லை ஃப்ரையா. ஃபயன் என்னன்னு காட்டிடு ஃபயன். ஒன்றும் இல்லைங்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ அப்படியே வெளியே ஓடிடுறீங்க. ஸோ ஃப்ரையா வந்து அவங்கள பார்க்கலான்னு வரா. ஆனால் அவங்க வந்து நிறைய பேர் இருக்கனால கூப்பிடல, விட்டுறா. என்னவா இருக்கும் இவ எதுக்கு மறைக்கிறா? எதுவுமே நம்மள்கிட்ட மறைக்க மாட்டாளே. நிச்சயதார்த்தம் முறிட்டோம், பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரையா பார்க்கல சொல்லிவிட்டு ஸோ அந்த பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சிட்றாங்க. ஸோ ஃப்ரையா வந்து உங்களை முறைச்சிட்டே தான் இருக்கா. நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃப்ரையாவை பார்த்தா பயந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. நம்ம நார்மலாக வெளியே வந்து காமிச்சிக்கிறீங்க, பயம் இல்லாத மாதிரி நார்மலாக வந்துட்டு எல்லாருக்கிட்டமே பேசுகிறீங்க. உங்களோட கசின் கிட்டே போய் பேசுகிறீங்க, சூபின் கிட்டே போய் பேசுகிறீங்க, உங்கள் அத்தைக்கிட்டலாம் போய் பேசுகிறீங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜாலியாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படிலாம் வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நிச்சயதார்த்தமே நடக்குது. 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த எங்கேஜ்மெண்ட்டோட ரிங்கை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. 2 பேரோட கண்லேயும் 2 பேரோட லிப்ஸ்லேயும் அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ ஸ்மைல் தெரியுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே பூவும் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு புது மணமகனுக்கும் மணமகளுக்கும் சில ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பாதி பேர் வந்துட்டு எல்லாருமே போயிடுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ உங்கள் அத்தை, சூபின், பொங்ஜு, உங்கள் சித்தி, தென் உங்களோட ஃபேமிலி, பாய்ஸ், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரையா இருந்துட்டு, மின்யோ சொல்லு ஃப்ரையா, நான் உன்ட்ட எல்லார் முன்னாடியும் ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போகிற? காலையில் கிச்சன்லேருந்து பூ எடுக்கும்போது உன் ஷோல்டரில் நான் நோட் பண்ணது என்னது? அதுதான் சொன்னேன்ல என்னோடய ஸ்ட்ராப்னு. எந்த ஊரில் மினியா ஸ்ட்ராப் அவ்வளோ மொத்தமாக இருக்குது? அது என்னதுன்னு மரியாதை சொல்லிவிடு. என்னாச்சு ஃப்ரையா? இவ ஏதோ நம்மள்ட்ட மறைக்கிறாம்மா. நம்ம எல்லாருக்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்த மறைக்கிறா. அது நான் காலையில் கண்டுபிடிச்சேன். மேடம் மழுப்பிட்டு ஓடி வந்துட்டாங்க. மினியா என்னது? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அது அவள் ஏதோ பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு தலைவலிக்குது. மினியோ நில்லு. அப்பா நில்லு. அப்பா நான் ரூம் நில்லுன்னேன். என்னன்னு சொல்லு. உன் அக்கா கேட்குறாள். லென்ஸியாக இருந்துட்டு கரெக்டு தானே மின்னியோ, ஃப்ரையா கேட்குறாள், அது என்னன்னு சொல்லிட்டா பிரச்சனை ஆகாதுல்ல, என்னன்னு சொல்லு. இல்லை அது ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல, விடுங்களேன். அப்போ வந்துட்டு வியா இருந்துட்டு என்னதுடி மின்னியோ,
நீ எப்பயும் இந்த மாரி பயப்படவே மாட்டியே! எதுக்கு இப்ப இப்படி நடுங்குற? என்னது அது? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வியா வந்து அவங்க பக்கத்துல வரா, மின்னியா பக்கத்துல. ஸோ அப்படியே மின்னியா வந்து லைட்டா அப்படியே பின்னாடி நகர்ந்து நகர்ந்து போறா. அப்போ ஃப்ரையா இருந்துட்டு, "மின்னியா நகராத. ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு கிட்ட வராத ஃப்ரையா. அப்புறம் நான் இதே தூக்கி அடிச்சுருவேன். நீ எத தூக்கி அடிச்சாலும் பரவால்ல. எனக்கு இப்ப அது என்னன்னு தெரிஞ்சாகணும்." என்ட்ட தனியா கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்ப தானே ஃப்ரையா? மேடம் தான் காலைல கேட்கும்போது ஓடி வந்துட்டீங்களே! ஃப்ரையா ப்ளீஸ் விட்டுரு. என்னன்னு தெரிஞ்சாகணும். இப்ப எல்லாருக்குமே அது என்னன்னு தெரியணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டர்ல வந்து கை வைக்கிறா. ஸோ நீங்க வந்துட்டு அந்த கைய வந்து தட்டி விடுறீங்க. அப்போ இருந்துட்டு மிமோவுமே வந்துட்டு சொல்றா, "என்னதான்னு சொல்லேன்டி, சொல்லேன்டின்னு." நீங்க "ஒண்ணும் இல்ல மிமோ, நீ போ." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. நம்ம பாய்ஸ்மே வந்துட்டு "என்னன்னு சொல்ல மின்னியோ." அப்படி மாரி சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல, தயவு செஞ்சு என்ன விடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, லென்சியா பல்லான்னு ஒரு அறை வைக்கிறா மின்னியோக்கு. எல்லாருமே டக்குனு ஒரு மாரி ஸ்டாப் ஆயிட்டாங்க. "என்னான்னு தான் கேட்குறோம்ல மின்னியோ. சொல்லி முடிச்சா எதுக்குடி பிரச்சனை ஆக போது? அது இப்ப என்னவா இருந்தா என்ன? செயின் போட்டிருக்கியா? செயின் போட்டிருந்தா எதுக்கு மறைச்சு வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உங்க ப்ளவுஸ்க்குள்ள நீங்க ஆக்சுவலி டக் பண்ணி வச்சிருப்பீங்க. எல்லாருமே சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ளவுஸ்க்குள்ளேருந்து எடுக்கிறா. பார்த்தா உங்க கழுத்தில தாலி. எல்லாருமே ஷாக்கா பார்க்குறாங்க. உங்க அத்தை, நம்ம பாய்ஸோட அம்மா, அப்பா, உங்க அப்பா, உங்க அம்மா, அப்பா, நம்ம பாய்ஸு, நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே ஷாக்கா பார்க்குறாங்க. நீங்க அப்படியே அழுதுட்டே நிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் உங்கள யாருமே அடிச்சதே கிடையாது. ஈவன் உங்க பேரண்ட்ஸ் கூட அடிச்சது கிடையாது. நீ எவ்வளோ குறும்புத்தனம் பண்ணாலுமே அத பொறுத்துப்பாங்களே தவிர யாருமே அடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லென்ஸி அவங்கள அடிக்கவும் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு வந்துருச்சு. அந்த தாலிய பார்த்துட்டு லென்சியா கேட்குறா, "என்னடி இது? என்னது இது மின்னியோ? ஏன் எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? யார மேரேஜ் பண்ண?" அம்மா அன்னைக்கு கேட்கும்போது, "எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. லவ்லாம் எனக்கு இன்னும் யார் மேலயும் வரலன்னு சொன்னேன்." என்னடி இது? இதுக்கு என்னடி அர்த்தம்? நீங்க அப்படியே பேசாமயே அழுதுட்டே நிக்கிறீங்க. அப்போ வியா இருந்துட்டு, "மினி அழாம பதில் சொல்லு. என்னன்னு பதில மட்டும் சொல்லு." "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல வியா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டே சொல்றீங்க. அப்போ இருந்துட்டு லென்சியா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். மின்னியோ, என்னதுன்னு சொல்லிடுமா. யாருதுன்னு சொல்லு. யார் உனக்கு கழுத்துல தாலி கட்டுனா? எங்க யார்கிட்ட எதுவுமே சொல்லல. என்கிட்ட கூட எல்லாத்தையும் ஓப்பனா தானே பேசுவ. மாமா அது அது இந்த கல்யாணம் ஆக்சுவலி செல்லாத மாமா. அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. செல்லாதுன்னா எதுக்கு மின்னி இன்னும் அந்த தாலி உன் கழுத்துல இருக்கு? அப்படிங்கிற மாரி உங்களோட சித்தி வந்து சொல்றாங்க. அப்போ உங்க அம்மா இருந்துட்டு, "அதானே! உங்க சித்தி கேட்கறதுல என்ன தப்பு? கரெக்ட்டா தானே கேட்குறாங்க. அந்த கல்யாணம் செல்லாதுன்னா எதுக்கு அந்த தாலி இன்னும் உன் கழுத்துல இருக்கு? சொல்லு." "அம்மா உனக்கே தெரியும். தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட்டே தாலி தானு. தாலிய கட்டுனவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுவாங்கன்னு உனக்கே தெரியும்லம்மா. கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லும்போது, எவனோ ஒருத்தனுக்காக எதுக்குடி நீ பயப்படுற?" அந்த மாரி சொல்லிட்டு, உங்க அம்மா வந்து அந்த தாலிய கழட்டலான்னு வராங்க. நீங்க ஆனா புடிச்சுக்கிறீங்க. விடவே மாட்டிக்கிறீங்க. புடிச்சுக்கிறீங்க. ஜேகேக்கு அங்க தூக்கி தூக்கி போடுது. ஒவ்வொருத்தரும் அந்த தாலிய கண்டுபிடிச்சாங்க. ஜேகேக்கு என்ன பண்றதுன்னு புரியல. பிளாங்க்கா நிக்கிறாரு. "மரியாதையா சொல்லு. இந்த தாலி கட்டுனது யாரு? உன் கூட வேலை செய்றவங்களா?" "இல்லம்மா." "வேற? நம்ப ஏரியா பசங்களா?" "இல்லம்மா." "அப்புறம் யாரு? நம்ம ரிலேட்டிவா?" "ஆமாம்மா." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. எல்லாருமே வந்துட்டு ரிலேட்டிவா யாருன்னு அப்படியே எல்லாமே ஒரு மாரி அங்க இருக்கிறதே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் பக்கம் தான் இருப்பீங்க. ஆனா, அதுவே ஒரு மாரி சத்தமா இருக்கு. ஸோ, உங்க அம்மா இருந்துட்டு, "அமைதியா இருக்கிறீங்களா எல்லாம் கொஞ்சம்? யார் அது?" அந்த மாரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ, வந்துட்டு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு சூபின பார்க்குறாங்க. சூபின பார்த்தா, "டேய் நான் அவளுக்கு அண்ணன் மொறடா, சித்தி பையன்டா. ஏன்டா என்ன பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பின்னாடி பொங்ஜு இருக்கான். ஸோ, அவன் வந்துட்டு பார்த்து அவன எல்லாரும் பார்க்குறாங்க. அப்ப புகுந்து வந்துட்டு, "ஏய்! இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நானும் அவளும் அத்தை பையன், மாமா பொண்ணு தான். ஆனா எங்களுக்குள்ள இந்த மாரி ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. இதுக்கு நான் காரணமே கிடையாது. தயவு செஞ்சு யாரும் என் பக்கம் திரும்பாதீங்கன்ட்டு" புங்ஜு வந்து இது பண்ணிட்டு இருக்கான். "டேய்! உன்ன விட்டா அவளுக்கு வேற யார்றா அத்தை பையன் இருக்கான்? ஏய் அதுக்குன்னு நான் அவ கழுத்துல தாலி கட்டலடா. நான் கட்டினேன் இப்ப நான் தைரியமா சொல்லுவேன். நான் தான் கட்டினேன்னு. நான் அவ கழுத்துல தாலி கட்டல. நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டுருக்கோம். எங்க 2 பேருக்குள்ளயுமே அந்த ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. இதுக்கு நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, "எது?" அந்த மாரி பார்க்குறாங்க. "அம்மா இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாது. நீ வேறயாம்மா? கம்முனு இரும்மா. ஆமா லவ் பண்றேன். கம்முனு இரு." அந்த மாரி சொல்லிட்டு பொங்ஜு சொல்றான். ஸோ வந்துட்டு
இப்போ எல்லாருக்குமே அங்கே ஒரு கன்ஃப்யூஷன் யார் அந்த தாலிய கட்டினாங்கன்ட்டு. அப்போ ஆரம் மட்டும் ஜேகே ஒரு மாரி திரும்பி பார்க்குறாரு. ஜேகே தலை குனிஞ்சு நிற்கிறான். ஆரம் வந்துட்டு லைட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. "அத்தை சொல்லுங்க ஆரம். நீங்க ஒயன கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் சாரி மின்யாவ கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா எப்படி எப்படி ஆரம் இதில பிரயோஜனம் இல்லன்னு சொல்றீங்க? இவ கழுத்தில யார் தாலி கட்டினா?" "எனக்கு தெரியும் அத்த." "எப்போ?" "இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அவ கழுத்தில தாலி கட்டுனது வேற யாரும் இல்ல. ஜேகே தான் கட்டியிருக்கான்." அப்போ ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவன் கண்ணு ஃபுல்லா டியர்ஸு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அப்போ உங்க அம்மா வந்துட்டு, "ஜேகேவா கட்டினாரு?" "ஆமாம்மா." "இது ஏன்டி எங்ககிட்ட முன்னாடி சொல்லி தொலைக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள அடிக்க வராங்க. அப்போ வியா வந்து கை பிடிச்சிட்டு, "அம்மா வேணாம். அவள அடிக்காத. இதில தப்பு எதுவும் கிடையாது. ஆனா நீங்க 2 பேரும் எப்பயும் எலியும் பூனையுமா தாண்டி இருப்பீங்க. எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல." "அக்கா அது வந்து என்ன நடந்துச்சோ அத மட்டும் முழுசா சொல்லு மின்யும்." "அம்மா இது எப்போ நடந்துச்சுன்னா, ஜின் மாமாவோட கல்யாணத்துக்கு முன்னாடிம்மா." அப்போ எல்லாருமே ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. ஜின்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியான்னு. அப்போ வந்து பார்த்தோன்னே, "எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியா?" அப்படின்னு லென்சியா கேட்குறா. "ஆமா." "என்ன சொல்ற மின்யோ?" அப்படின்னு கிம்மியோ கேட்குறா. "ஆமா கிம்மியா. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு." அப்போ ஜென் இருந்துட்டு, "ஏன் ஜேகே வாய தொறக்காம இருக்க? ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்ல மாட்டியா ஜேகே?" "எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில ஜென்." அப்படிங்கிற மாரி அவன் ஜஸ்ட் ஒரே வார்த்தையில முடிச்சிடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு, "அவரை திட்டாதீங்க மாமா, நானே சொல்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜின்னுக்கு வந்து பத்திரிக்கை குடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டு சைடு போயிருப்பீங்க. ஸோ அங்கே டயர் வந்து பஞ்சராக இருந்திருக்கும். அப்போ சில கொள்ள கும்பல் கூட்டம்லாம் வந்திருக்கும். உங்களுக்கும் தலையில் அடிபட்டுருக்கும். நம்ம ஜேகேக்கும் வயிற்றில செம்மையா கிழிச்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஹெல்ப்பில் கத்திகிட்ருப்பீங்க. ஆனால் அங்கே பார்த்தா காட்டுவாசி இது மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தான் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்துட்டு உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட சம்பிரதாயத்தில் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும்தான் ரூமில் தனியாக இருக்கணும். மற்றவங்க யாருமே இருக்கக்கூடாது கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு சாங்கியம் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அவங்களே கல்யாணம் பண்ணியும் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் வரும்போது இது எல்லாத்தையுமே மறைச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு, "என்கிட்ட தான் எதுவும் மறைக்க மாட்டியா மின்யோ? சொல்லியிருக்கலாம்ல." "ஆனால் அப்பா நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. நான் என்னம்மா நினைக்க போகிறேன்? ஏன் என் உலகமே நீ தான் மின்யோ. நான் எப்படி உன்னை போய் தப்பாக நினைப்பேன் சொல்லு?" "நீ ஜேகேவை லவ் பண்ணுறியா வயன்?" ஐயோ வயனே வருதே மின்யோ. "ஆமாம்ப்பா. ஆனால் நான் நேற்று கேட்டதுக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அது எனக்கு இப்போ தான்ப்பா புரிஞ்சுது. அவரை நான் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அது எனக்கு தெரியல. நான் அவனை லவ் பண்ணுறேனா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்லேயே தான் என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தேன். ஆனாலும் இத்தனை வருஷமாக அவர் கட்டின இந்த தாலியையும் அவர் வச்சு விட்ட இந்த குங்குமத்தையும் என்னால் மறைக்க முடியல. இன்னைக்கு எப்படியோ வெளியே வந்துருச்சு." அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவா எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேகேவா அழுதுகிட்டே வந்து அவங்கள ஹக் பண்ணுறான். நீங்களும் அழுதுகிட்டே போய் ஹக் பண்ணுறீங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒருத்தர் ஷோல்டரில் வச்சு அப்படி அழுறீங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் மாதிரி வருது. எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் ஷோல்டர்லேயும் ஜேகேயோட ஷோல்டர்லேயும் கை வச்சுட்டு, "சரி 2 பேருக்குமே பிடிச்சிருக்குல்ல? அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தலையாட்டுறீங்க. சரி ஜிம்முன்ஜியாவோட கல்யாணத்தப்பயே உங்களோட கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். சந்தோஷமா?" அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட அம்மா சொல்கிறாங்க. "சந்தோஷமா?" அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்களும் வந்துட்டு லவ் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து நார்மலாக வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே இருந்துட்டு, "மின்யோ." "ஆ சொல்லுங்கள் ஜேகே. உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ரூம்க்கு வரியா?"
ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா ஜேகே நிஜமாவே என்ன லவ் பண்ணுறியா? நிஜமாவே உன்னை நான் லவ் பண்ணுறேன் ஜேகே. நான் நேற்று நீ என்ன சொல்லுவேன்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் நான் நேற்று சொன்னது உண்மை தான். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணேன். ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மின்யோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருடைய பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே டக்குன்னு உங்களை லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் இப்படி கிஸ் பண்ணுறீங்க. 2 பேருக்குமே அந்த கிஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு பெயினோட ஒரு லவ்வோட செம்மையாக இருக்குது அந்த அந்த கிஸ். ஸோ 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு லவ் யூ அயன், லவ் யூ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் ஜேகே கிட்ட சொன்ன ஒரு லவ் யூ இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜேகே அப்பப்போ சொல்லியிருப்பாரு. ஆனால் நீங்கள் வாயே திறந்துருக்க மாட்டீங்க. லவ் யூ என் வாயிலேருந்து வரவே வராதுங்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவங்கள அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். காற்று கூட உள்ளே நுழையாத அளவுக்கு, உங்களாலே மூச்சு விடாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே கீழேயும் வந்துடுறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் மண்டபத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே மண்டபத்துக்கு எல்லாருமே வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு. ஸோ நீங்களும் ஜியாவும் ஒரு ரூமில் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜியா வந்துட்டு அவங்கள்ட்ட, ஆனால் மின்னியும் கல்யாணம் ஆகியோ இத்தனை வருஷத்தில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்க. ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, எந்த ஒரு பையனையும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாட்டான். நீ லவ் பண்ணாலே ஒரு 2 மாதத்தில் முடிச்சிருவானுங்க. உனக்கு எப்போ ஜின்னு கல்யாணம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆயிருக்குமா? ஸோ அந்த 4 இயர்ஸும் 2 பேரும் ஒன்றுமே பண்ணலையாடி? அது இப்போ தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? நானும் யார்கிட்ட ட்ரை பண்ணான்னு. ஏய் தங்கச்சிடி, அக்கா தானடி கேட்குறேன். ஸோ நாங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ணது கிடையாது. ஹக் பண்ணியிருக்கோம், கிஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுவுமே அவனை தான் வந்து பண்ணான். ஏன் மேடம் போய் பண்ண குறைஞ்சிருப்பீங்களோ? எனக்கு அப்போ செம்ம பயம். எனக்கு அப்போது அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் ஜேகேவை விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனுமே எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே எங்களை வேறு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். நான் அவனை ஹஸ்பண்ட் ஆகும், அவன் என்னை ஒய்ஃப் ஆகும். டெய்லி மார்னிங் குளித்து முடிச்சுட்டு அவன் ரூமில் போய் அவன் கையால் தான் நெத்தியில் குங்குமம் வச்சுப்பேன். இப்போ ஏதோ ஒரு சில நாள் எல்லா மாமாங்களும் ரூமில் இருப்பாங்க. அதனால் அப்படியே வந்துடுவேன்.